ஸோ லவ் பண்ணா உண்மையா பண்ணணும், அப்படி இல்லைன்னா பண்ணவே கூடாது. ஒரு பாய்ஸோட லைஃப்ல வந்து விளையாடிட்டு போறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு இது இல்லை. ஏன்னா மைண்ட் செட்டுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பாய்ஸ் ஒரு ஃபேமிலியே ரன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் தான் சொல்லலாம். கரெக்டுங்களா? இப்போ அந்த நேரத்துல இப்போ ஒரு பொண்ணு வந்து எல்லாமே நான் பண்றேன், அப்படி இருக்கேன் கூட இருப்பேன் எல்லாமே சொல்லிட்டு கடைசியா விட்டு போகும்போது அவன் என்ன ஆகுது, மென்டலா டிசார்டர் ஆயிடுறான். ஸோ அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னடா எல்லாம் இவ்வளவு நாள் இருந்தாங்களே கூட, எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தவிர்த்து அவன் அந்த பொண்ணுக்காக அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான். பட் அந்த பொண்ணு அதை புரிஞ்சிக்காம டைம் பாஸுக்கு வர அந்த அன்பை யோசிச்சுட்டு லாங்ல இருக்க லவ்வை வந்து விட்டுறாங்க. ஸோ இன்னைக்கு இவங்க வந்துட்டாங்க, இவங்க நம்மள நல்லா பாத்துப்பாங்க அந்த மாதிரி விட்டுறாங்க. ஸோ பேக்ல யார் இருக்கா, எவ்வளவு நாள் இருந்தாங்க, அது கண்டிப்பா பொண்ணுங்க யோசிச்சு பாக்கணும். அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நீ ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி பாய்ஸோட லைஃப்ல தயவுசெய்து விளையாடாதீங்க. இதோட எமோஷன்ஸ் வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க மோஸ்டா பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆன பாய்ஸ் கேர்ள்ஸ் நிறுத்தி பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் கம்மி தான். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஷேர் பண்ணிடுவாங்க. பட் பாய்ஸ்னால ஓப்பனா போய்